ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு யானை கூட்டம் வாழ்ந்து வந்துச்சு. அதுல ஒரு பெண் யானை கருவுற்று இருந்துச்சு. அந்த பெண் யானை திருமணமாகி பல ஆண்டுகள் கழிச்சு கருவுற்று இருந்ததால அதுவும் அதோட கணவன் யானையும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. யானைக்கு பிரசவ காலம்ங்கிறது 20ல இருந்து 22 மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த பெண் யானைக்கு 20 மாதம் போனதுக்கு அப்புறமா ஒரு அழகான குட்டி யானை பிறந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்ததால அந்த யானையும் பெண் யானையும் அந்த குட்டி யானைய ரொம்ப செல்லமாவே வளர்த்துச்சுங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமாங்க, அந்த குட்டி யானை ஒரு அழகான பெண் யானை. அதுக்கு பவானின்னு ஒரு அழகான பேரும் வச்சாங்க. பவானி ரொம்ப அழகுதான், ஆனா கொஞ்சம் சோம்பேறி. ரொம்ப செல்லமா வளர்ந்ததால சோம்பேறியா மாறிடுச்சு பவானி. அம்மா, அப்பா, நண்பர்கள்னு எல்லார் கூடயும் சந்தோஷமா வளர்ந்துச்சு பவானி. அந்த யானை கூட்டம் எல்லாம் தினமும் அந்த அழகான காட்டுல ஓடிட்டு இருந்த நதியை கடந்து அந்த பக்கமா போய் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் இந்த பக்கமா வந்துருவாங்க. நதி ரொம்ப தண்ணி இல்லாதப்போ நம்ம யானை நடந்து போயிடும். கொஞ்சம் ஆத்துல வெள்ளம் ஓடுற மாதிரி இருந்தா நம்ம பவானி பயந்துட்டு அப்படியே நின்னுடும். செல்லப்பிள்ளைன்னா சும்மாவா? அப்பா, அம்மா, நண்பர்கள்னு அதை அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு போட்டியே நடக்கும். இப்படியே பல வருடங்கள் ஓடுச்சு. பருவத்துக்கு வந்ததும் பக்கத்து கூட்டத்துல இருக்கிற ஒரு அழகான ஆண் யானைக்கு இந்த யானைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. செல்லப்பிள்ளைக்கு கல்யாணம் கேட்கவா வேணும்? அந்த காட்டுல உள்ள எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு அவரோட செல்ல மகள் பவானிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அவங்க அப்பா. கல்யாணம் முடிஞ்சு 2 யானையும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு அழகான குட்டி யானையும் பிறந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல ஒரு நாள் இறை தேட ஆத்துக்கு அந்த பக்கம் போகும்போது திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு. அது வரைக்கும் பவானியோட கணவர் பவானியை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ குட்டி யானையும் பவானியும் சேர்த்து காப்பாற்ற முயற்சி பண்ணியும் அவரால் முடியல. நம்ம பவானி தன் கணவனை குட்டி யானையை காப்பாற்ற சொல்லிட்டு ஆத்துல மூழ்கி இறந்து போச்சு. அந்த சோகத்தை தாங்கிக்க முடியாத அந்த ஆண் யானையும் அந்த குட்டி யானையும் ஆத்தோரத்திலேயே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்துச்சுங்க. நம்ம பவானி நேர யமலோகத்துக்கு போச்சு. அங்க யமதர்மராஜாவை பார்த்ததும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிச்சு. தன்னை மறுபடியும் பூலோகத்திலேயே விட்டு விட சொல்லி கெஞ்சி கேட்டுச்சு. தன்னோட குட்டியும் கணவனும் தான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் மனசு இறங்கின நம்ம யமதர்மராஜா சித்திரகுப்தனுக்கு தனியா கூப்பிட்டு யானையோட வாழ்க்கை கணக்கை பத்தி விசாரிச்சாரு. அதுல பவானிக்கு செத்து பிழைக்கிற மாதிரி விதி இருக்கு அப்படின்னு சித்திரகுப்தர் சொன்னதும் யமதர்மராஜா பவானி கிட்ட வந்து, நீ ஏன் தண்ணியில மூழ்கி போன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம பவானி தன்னோட குட்டிக்காக தான் உயிரை விட்டதா சொல்லுச்சு. அதுக்கு யமதர்மராஜா, நீ உன்னோடைய குட்டியை காப்பாத்த உயிரை விட்டியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பவானி, இல்ல, என் கணவர் தான் காப்பாத்தினாரு, நான் எனக்கு பதில் நம்ம குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லி தண்ணியில மூழ்கிட்டேன்னு சொல்லுச்சு. அதுக்கு யமதர்மராஜா மேலையும் கீழையும் பவானிய பார்த்துட்டு, சரி, மறுபடியும் உன்னை அதே உடம்புல பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பவானிக்கு தலைகால் புரியல, சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த யமதர்மராஜா பவானிய பார்த்து, நீ பூலோகத்துக்கு போன உடனே இங்க நடந்தது எல்லாம் உனக்கு மறந்து போயிடும்னு சொன்னாரு. மறுபடியும் பவானி அதோட பழைய உடலுக்கே போச்சு. அதோட உடம்ப ஆத்துல இருந்து வெளியே எடுத்து வச்சு அழுதுட்டு இருந்த அதோட கணவர் ஆச்சரியப்படுற மாதிரி பவானி கண்ணு முழிச்சு பார்த்துச்சு. தன்னோட மனைவி திரும்ப கிடைச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அந்த ஆண் யானை. அதுக்கப்புறம் பவானி ரொம்ப ஜாக்கிரதையா தன் கணவன் கூடயும் குட்டி கூடயும் தான் அந்த ஆத்த கடந்து போயிட்டு இருந்துச்சு. சும்மா 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஆத்த கடக்கும் போது திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. வழக்கம் போல நம்ம பவானி குட்டியை காப்பாத்த சொல்லிட்டு தன்னோட உயிரை விட்டுச்சு. மறுபடியும் யமதர்மராஜா கிட்ட போச்சு, அழுதுச்சு, மன்றாடுச்சு. இந்த முறை கோபமான யமதர்மராஜா மறுபடியும் அதே கேள்வியை கேட்டாரு, நீ ஏன் தண்ணியில மூழ்கி போன அப்படின்னு. மறுபடியும் நம்ம பவானி கணவரால காப்பாற்ற முடியல, என்னை காப்பாற்ற யாரும் வரல அப்படின்னு சொல்லுச்சு. யமதர்மராஜாவுக்கு கோபம் தலைக்கேறி, அட முட்டாள் யானையே,
நீ மூழ்கினதுக்கு காரணம் உனக்கு நீந்த தெரியாததுதான். இயற்கையிலேயே யானைக்கு நீந்த தெரியணும். உன்னோட சோம்பேறித்தனத்தால நீ அதை கூட செய்யல. நீ இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், மத்தவங்க இல்ல அப்படின்னு கோவமா சொன்னாரு. பவானி பயந்தே போயிடுச்சு. அப்புறம் சித்திரகுப்தனை கூப்பிட்டு கணக்க கேட்டுட்டு மறுபடியும் இந்த யானைக்கு செத்து பிழைக்கிற விதி இருக்குன்னு பூலோகத்துக்கே அனுப்பி வச்சாரு. அனுப்புறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாம் மறந்து போகும், ஆனா நீ நீந்தணுங்கிற அறிவை மட்டும் உனக்கு அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. மறுபடியும் பூலோகத்துக்கு வந்த பவானி கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் கத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா நீந்த கத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த வெள்ளத்துல எல்லாத்துலயும் தானே நீந்தி தன்னோட குட்டியையும் காப்பாத்தி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துச்சு. இந்த யானைய போலதாங்க நாமளும் இருக்கோம். நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் கத்துக்காம தள்ளி போட்டுட்டு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது ஐயோ என்னை காப்பாத்த யாரும் இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம். நாம தான் நமக்கான உதவியை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மள நாம காப்பாத்துற மாதிரி சிறப்பா வேற யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அதனால இப்பவே நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்து அதை கத்துக்க ஆரம்பிப்போம். நம்ம கஷ்ட காலத்துல கண்டிப்பா அதுதான் நம்மளை காப்பாத்தும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் என்னை உற்சாகப்படுத்தும். மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அருண்குமார்.